உங்களை பத்தியே நீங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கவர் பண்ணிருக்கீங்க. சோ அதனால எப்படிப்பட்ட ஒரு இண்டி சாங் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? நாங்க எப்பவுமே மீட் பண்ற காசிப்ஸ்லாம் ஒரு இண்டி சாங்கா பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே, ஆல்பம் நேம் இஸ் பொரளி. சிவாங்கி வந்து காசிப்ல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க பிரியங்கா? கேர்ள்ஸ்குள்ள நடக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன ஃபைட்ஸ் அண்ட் நான் அதான் சொல்ல நினைச்சேக்கோ. அப்படியா? இந்த ஃபைட் எல்லாம் செம்ம போரிங் பா. இல்ல கிடையாது நம்மளுக்குள்ளேயே நிறைய அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க புடிச்சுக்கிட்டு எப்படி இருக்கோம். அதனால அடிச்சுக்குவீங்களா? அடிக்கிற அடியா இல்ல வாய் தகராறு தானா? அடிச்சுக்கலாம் மாட்டோம். வாய் தகராறு. யாரு அடிக்கிறது யார் அடி வாங்குறது நிறைய அதுல. அப்படி இவ அடிப்பா, இவ அடி வாங்குவா. நாங்க அதை வேடிக்கை வேற சொல்லாதீ, ஆல்ரெடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது என்னன்னா, நான் அது இது மட்டும் சொல்லிடுறேன். அவ வேற சொல்லிட்டா இப்போ எனக்கு அது வேற. ஏன்னா இந்த கிச்சன் ஜோடிஸ் முடிஞ்ச உடனே நான் நிறைய திட்டு வாங்கினேன். அவளுக்கு நான் அவள்கிட்ட எப்படி பேசுவேன்னு தெரியும். அவங்க எங்க அக்கா தான், அவளை நான் எவ்வளவு வேல்யூ பண்றேன்னு அவளுக்கு தெரியும். சோ அந்த ராப்போ எங்களுக்குள்ள இருக்கிறதுனால and அதுவும் கொஞ்சம் அக்கா தங்கச்சி பாட்டு பண்ணிட்டு போங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு எல்லாம் பண்றீங்க? நான் கேட்கலடி, அவர் கேட்டாரு, அவரை கேளு. உங்க டீம்ல ஒரு ஆடியன்ஸ் வச்சிருக்கீங்களா? அவங்கள்ட்ட கேட்போமா? சொல்லுங்க ரக்ஷிதா. சத்தியமா நான் ஒரு ஆடியன்ஸ் தான் இங்க. ஓகே, நீங்க என்ன ஜானர் பண்ணுவீங்க? இல்ல என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு நீங்க இண்டி பண்ணுவீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் கூட ரொம்ப ஹெல்தியா செக்யூரா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மேட்டரை நான் வந்து சொல்லணும். எஸ், ராக்ஸேனுக்கு புரிஞ்சிருக்கு, ஏதோ பயங்கரமா அடிபட்டிருக்காங்க போல. ஆக்சுவலா ராக்ஸைன் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அவ இப்பதான் கை தட்டுறான். அவங்க இப்ப ஆமா